இல்லை இல்லை, துவைத நிலை நின்ற பின் அல்லது அத்துவிதம் கூடாதுன்றார். அதாவது நம்ம துவைத நிலையில் இருந்து இறைவனை போற்றி 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 வேண்டி வேண்டி பணிந்து பணிந்து நான் எனது அப்படின்றது சூன்யமான பிறகு அத்துவீதம் தானே கூடும். அத்துவீதம் உண்மையினும் போது அது தானே கூடும். எடுத்த உடனே அத்துவீதம் கூடாது. அதுக்கு சாமி என்ன சொல்கிற அதை அது சாமிகள் இந்த வள்ளல் பெருமான் அதாவது சித்தாந்த மார்க்கத்தின் வழியாக நம்ம வேத மார்க்கத்துக்கு போனோமே ஒழிய ஸ்ட்ரெயிட்டாக வேத மார்க்கத்துக்கு போகக்கூடாது. வேத மார்க்கம் நான் கடவுள் அப்படின்றது எடுத்த உடனே அது பாவனையில் தான் முடிஞ்சு போயிடும்ன்றார். அது பாவனையில் தான் முடிஞ்சு போயிடும். இப்போது அதனால இப்போ துவைத நிலை எப்படி பார்க்கணுன்றது தான் சுவாமிகள் விளக்குறார். துவைதம் நான் நீ அப்படின்ற இருக்குது இல்லையா, கடவுள் மனிதன், அதாவது அறிவு அப்படி எடுத்துக்கலாம். அறிவு, அந்த அறிவுக்குள்ள அறிவு, இந்த அறிவு தான் இப்போ நம்ம நானுன்னு சொல்கிறோம். அறிவு தான் நானுன்னு சொல்கிறோம். இல்லை என்னென்ன துவைதம் தான் முதல்ல இருக்குது. துவைதம்ன்றது எப்பவுமே இருக்கும். துவைதம் அழிஞ்சு போயிடுச்சோன்னா அனுபவம்ன்றது ஏற்படாது இறைவனுக்கு. அனுபவம் அப்போது எப்படி பார்க்கணுன்றனா அந்த துவைத நிலை கூட அதை சுத்த துவைதம் சித்தாந்தம்ன்றது சுத்த சித்தாந்தம் சுத்த வேதாந்தம் அப்படின்றது பழைய சுத்த சித்தாந்த கொள்கையும் பழைய வேதாந்த கொள்கையும் மறுக்க தான் சுத்த சித்தாந்தம்ன்றது. சுத்த சித்தாந்தத்தில் அந்த நானாக இருக்கின்றது கூட அந்த சத்து பொருள் தான். சத்து பொருள் தான். அதாவது இருத்தல் என்பது இதுக்கு ஒரே ஒரு சென்டென்ஸ் சொல்லலாம். எத்தாலும் ஆகாதே அம்மா அத்தாலே இருத்தலாம் சும்மா. எத்தாலும் ஆகாதே அம்மா, அதாவது இந்த வாசகம் வாரீர் சிதம்பரவள்ளி சிவகாமவள்ளி மணாலில் இந்த முதல் வரி வரும், எத்தாலும் ஆகாதே அம்மான்ட்டு. அது அர்த்தம் வேறு. அந்த வார்த்தையை அதை மட்டும் கட் பண்ணி பார்க்கும்போது யாராலும் எந்த உயிராலும் எந்த மனிதர்களாலும் தானாக இங்கு இருக்க முடியாது. நம்ம சுதந்திரத்தால் நாம் இருக்க முடியாது. ஏன்னா இருத்தல்ன்றது நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம். இருக்கிறேன்ற அந்த உணர்வு சாதாரண நினைக்கிறோம். அது மிக மிக மகத்துவமானது. அது நம்மால் இல்லை, அது இயற்கையாகவே நம் நிராதாரத்தில் அந்த அறிவு உணர்வு அது ஒரு சுடர் போல் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு சுடர் போல் அணையாத ஒரு நிலை விளங்கிக்கிட்டே இருக்குது. இப்போ நமக்கு என்ன இதில் பிரச்சனைன்னு கேட்டால் அதனுடைய வண்ணம் நான் என்ற வண்ணத்தில் இருக்குது. அந்த உணர்வு வண்ணம் நான் என்ற வண்ணத்தில் இருக்குது. ஏன் அப்படி இருக்குன்னா அது ஆக்சுவலாக அது இயற்கையாகவே அப்படி தான் இருக்குது. இப்போது தான் என்பது அகண்ட வெளியில் இருக்கிற ஆண்டவருடைய நிலை. அதில் அனுபவம் கூடாது. இறைவனுக்கு அனுபவம் வேணும்னா இருப்பு நிலையிலிருந்து உணர்வு நிலைக்கு வரணும். இருப்பு நிலையில் தான் ஆமாம் அகண்ட வெளியில் வெறும் வெற்றி நிறைவாக இருக்குது. ஆனால் கூடுதலும் குறையாதும் இல்லாத ஒரு இருப்பு நிலையாக தான் இருக்குது. அதை விவரிக்க முடியாத ஒரு நிலை. அனைத்தும் நிறைவாக தான் இருக்குது. பட் அது எக்ஸ்பீரியன்ஸுக்கு வரல. அப்போ எக்ஸ்பீரியன்ஸுக்கு அனுபவத்துக்கு வரல. அப்போது இருப்பு நிலையிலிருந்து உணர்வு நிலைக்கு ஆண்டவர் வரும்பொழுது தான்
அந்த இருப்புக்கே வாழ்வு கிடைக்குது. அப்போது இந்த உணர்வு என்பது என்னென்னா, இறைவன் வந்து இருப்பு மாத்திரமாக இருக்கின்ற இறைவன் தன்னை எப்பொழுதுமே வாழ்வு நிலையில், நிகழ்ச்சி நிலையில், தன்னை நிகழ்த்துகின்ற நிலையில், விளக்க நிலையில் வைக்கின்ற ஒன்று வரும்போது தான் அந்த உணர்வு நான் என்ற வண்ணத்தில், ஃப்ரண்டில் நான் என்ற வண்ணத்துலேயும், அதுக்கு பின்னாடியே அதுக்கு உள்ளீடாக தான் என்ற வண்ணத்துலேயும் இருக்கார். அப்போ இந்த ஒரு உண்மையை அதான் எத்தாலும் ஆகாதே அம்மா, அதாவது எந்த உயிராலேயோ எந்த மனிதர்களாலேயோ வேறு எதனாலேயோ, அதனால்தான் வந்து வள்ளல் பெருமான் சொல்லும்போது எப்பொருட்கும் எவ்வுயிர்க்கும் உள் இலங்கும் சிவம், சிவம் ஒன்றே, சிவம் ஒன்றே தான் ஒவ்வொரு உயிருக்குள்ளிருந்து தன்னை வெளிமுகத்தில் விளக்கும் பொழுது நான் என்ற வண்ணத்தில் அது வந்துடுது. இப்போது ஒரு இன்ஜெக்ஷன் போடுறோம், இன்ஜெக்ஷன் போடும்போது முனை எப்படி இருக்கு, நுனி பகுதி கூராக இருந்தால் தானே அது வந்து உள்ளே தைச்சி ரத்தத்தை எடுக்க முடியும். மொக்கையாக வந்து அவன் துடிச்சு போயிடுவான், ஓடி போயிடுவான் பெட்டு இது பண்ணிட்டு, இல்லைங்களா? இப்போ பூமியில் வந்து பஸ் பாடி அகலமாக இருக்குது, இதை கூறாக வச்சு அவங்களுக்கு டர்னு பண்ணுறது பெரிய சிக்கலாகிடும், ஆக்சிடெண்ட் ஆகிடும். இங்கே இப்படி தான் இருக்கணும். வானத்தில் ஏரோப்ளேன் வந்து இந்த பாடியை வச்சுட்டு போனால் கிழிச்சிக்கிட்டு வேகமாக போக முடியாது. அது வந்து பென்சில் கூறு மாதிரி இருந்தால் தான் ஏரை வந்து முதல்ல கிழிச்சிச்சோன்னா அப்புறம் பெரிய பாடி உள்ளே போகிறது ஈஸி. அதான் முதல்ல கிழிச்சிக்கிட்டு போகவே முடியாது. இன்னொன்று ஸ்பீடு வராது. ஆமாம், நுனிப்பகுதி கிழிச்சிடுச்சோன்னா பாடி உள்ளே போகிறது ஈஸம். ஒன்றும் இல்லைங்க, செவுத்தில் ஆணி அடிக்கிறோம், பெரிய ஆணி. ஆனால் அது நுனிப்பகுதி எவ்வளோ பெரிய ஆணி சைஸ் இருந்தாலும் நுனிப்பகுதி பாருங்கள் கூராக இருக்கும். ஏன் அப்படியே அடிக்க முடியாதுன்னா முதல்ல நுனிப்பகுதி லைட்டாக உள்ளே போயிடுச்சோன்னா அப்புறம் மற்றதெல்லாம் உள்ளே போகிறது அந்த பாடி அப்படியே விழுங்கிடும், அது ஈஸி. அது மாதிரி தான் அது இயற்கை, அது ஒன்றும் பண்ண முடியாது. இறைவன் வந்து தன்னை அனுபவிக்கணும்னு வரும்பொழுது, உணர்வாக வரும்போது அது 2 பகுதிகளை கொண்டதாக வந்தது. முன்பகுதி பார்த்திங்கன்னா அது வந்து நான் என்ற வண்ணத்தில் இருக்குது. அதனுடைய பெயிண்டடு கலர், அதை உண்மையில் வண்ணான், சிறந்த ஒரு வண்ணான் யாருன்னா இறைவன் தான். ஏன்னா நான் என்ற ஒரு வண்ணன், அந்த வண்ணத்தை நம்மால் உருவாக்குறது கிடையவே கிடையாது. ஆமாம், அந்த வண்ணத்தில் இருக்கிற ஒரே ஒரு காரணத்தினால அவன் நான் சொல்லிட்டு மார்த்தட்டிக்கிறோமே ஒழிய நான் என்ற ஒரு வண்ணத்தை யாராலும் உருவாக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு உயிருக்கும் அது ஒரே மாதிரி தான் இருக்கும். அது புத்தரானாலும் சரி, பித்தனானாலும் சரி, எறும்பானாலும் சரி, எல்லாத்துக்குள்ள அந்த உணர்வினுடைய வண்ணம் ஒரே மாதிரி, அது நான் என்றது தான். எறும்புக்கு அடித்தாலும் வலி ஒரே மாதிரி தான் இருக்கும், பைத்தியக்காரனுக்கு அடித்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், பரமஞானிக்கு கல் பட்டாலும் அவருக்கும் ஒரே மாதிரி தான் வலிக்கும். நீங்கள் லட்டு சாப்பிட்டாலும் ஒரே மாதிரி தான் இனிக்கும், நான் எறும்புக்கு போட்டாலும் ஒரே மாதிரி. காரணம் அதனுடைய வண்ணம் நான் என்ற வண்ணம். அதனால்தான் உயிரெல்லாம் ஒரு நீ திருநடம் புரியும் ஒரு திருப்பொது என அறிந்தேன் அப்படின்றார். அதனால் உயிர்த்திரள் புறத்தில் தோற்றம் வேறு மாதிரி இருந்தாலும் அது ஒரே நான் என்ற வண்ணம் கொண்டது. அந்த நான் என்ற வண்ணம் வந்து அருளால் ஒவ்வொரு நொடியும் நிகழ்த்தப்படுகிறது. அந்த ஒரு சுடர், அது வந்து சுடர் வந்து ஒவ்வொரு வினாடிக்கு தேவையான ஆற்றல் வந்து அருள் தான் என்ற அருள் விளக்கிலிருந்து அது வந்துக்கிட்டே இருக்குது. நாம் இப்போ இருக்கிறேன் அப்படின்னா இந்த செகண்டோட அது ஆண்டவர் திருநடனத்தை
நிறுத்திட்டாருன்னா நாம் வந்து டோட்டலாக பிரபஞ்சமே சூன்யமாக போயிடும். அதனால் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டுக்கும் அந்த எப்படி சூரியன்லேருந்து இயல்பாக சுடர் வருது, அதை தடுத்து நிறுத்த முடியுமா? எந்த சூரியனுடைய சுடர் வந்து அண்டத்தில், நம்ம அண்டத்தில் முழுதும் பரவி இருக்குது. இது மாதிரி எத்தனையோ கோடி 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 அண்டங்கள் இருக்கிறது தான் நாசா கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க. இல்லை எதனா ஒரு அண்டத்தில் சூரிய சுடர் இல்லாத சூரியன் மட்டும் இருக்கிறதா சொல்ல முடியுமா? அது இயல்பு. அதே மாதிரி தான் தான் என்ற ஒரு நிலையிலிருந்து, விளக்கு நிலையிலிருந்து நான் என்ற சுடர், அதுதான் அருட்பிரகாசம், அது வந்துட்டுக்கிறது இயல்பு. ஏன்னா அதுதான் முன்னாடி வரும். அது வழியாக தான் வந்து இறைவனை சச்சிதானந்தத்தை அனுபவிக்க முடியும். அப்போ நான் இல்லைன்னா இறைவனுக்கு வேலையே இல்லை. நமக்கு இறைவன் தேவைப்படுறாரோ இல்லையோ அது ரெண்டாவது பட்சம். இறைவனுக்கு நாம் தேவை, நான் தேவை. நான்ற ஒன்று இல்லைன்னா இறைவன் உண்மை விளக்கமே செய்ய முடியாது. அந்த நான் தான் சிற்றபை, அந்த நான் தான் அதுதான் ஆன்மா. அதுதான் ஆன்மா, சிற்சபை, அறிவு, ஆகாயம். அறிவு என்கின்ற திருக்கோயில், இந்த பௌதிக உடம்பில் இருக்கின்ற நான். அந்த வார்த்தையை பாருங்கள், இருக்கின்ற நான். அந்த நான்றது என்ன? எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்ற ஒரு உணர்வு. அதுதான் நான் என்ற வண்ணம் கொண்டது. அந்த வண்ணமும் அவர்தான். அந்த வண்ணத்தை தீட்டி அதை விளக்கம் செய்து கொண்டிருக்கிறோம் இறைவன் தான். ஆக இதில் நம்முடைய பங்குன்றது 0 தான். அப்போ நம்முடைய மருள் நிலை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் எத்தாலும் ஆகாதே அம்மா அத்தாலே இருத்தல் ஆம் சும்மா. நம்ம இருத்தல் இருக்கிறன்றது எதனால் கூடுகிறது என்றால் அருளால் கூடுகிறது. அதனால தான் வள்ளல் பெருமான் திருவருளால் உன்னால் வாழுகின்றேன், நான் வாழறேன் அப்படின்றான்னா அதுக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் நாம் அல்ல, இறைவன் இங்கு வந்து நானாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அது அனுபவத்திற்காக அதை மறைத்து வைத்திருக்கார். அதுவும் திருநடன செயலில் ஒரு செயல்தான். ஆமாம், மறைப்பு செயல். ஆணவம்ன்றது அது பர்மனெண்ட்டாக இருக்கிறதுன்றது இல்லை. அது வந்து அப்படி பார்த்தா இறைவனுக்கு எதிராக ஆணவம் சாத்தான்னு ஒன்று இருக்கிறத மாதிரி ஆகிடும் இல்லையா? அப்போ ஆணவ மனம்ன்றது அது தன்னையும் காட்டாது, அது அறிவும் இல்லை. அறிவில்லாத ஒரு பொருள் எப்படி இருக்க முடியும்? அப்போ அந்த ஆணவ மலத்தை நீக்கிறதுக்கு ஆண்டவர் இந்த ஜீவனுக்கு எத்தனை கோடி கோடி பிறவிகளை வழங்குறாரு. அப்புறம் அவரே தான் ஒளியை வந்து அதை இந்த பிரணவத்தின் மாற்று தோற்றம் அல்லது வித்து நிலை, அதுதான் ஆணவம். அந்த இருள் கூட சதா விளக்கம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது ஆண்டவருடைய அருளால். அந்த இருள் நிலை கூட ஆண்டவருடைய அருளால் அது வந்து அந்த இருள் கூட பிரகாசித்து கொண்டிருக்கிறது. ஆணவம்னு ஒன்று இருக்குன்னு யார் பேச முடியும்? ஆடு மாடு பேச முடியுமா? நாம் தான் இந்த மனிதன்னா நாம் தான். அது கூட சைவ சித்தாந்தத்தில் வந்த பிறகு தான் ஆணவம் மலம் ஒன்று விசாரித்து பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது வரையில் இருளை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது, ஒளியை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போது பிறவியிலேயே கண் இல்லாத ஒருத்தனுக்கு இருளை பற்றியும் தெரியாது, ஒளியை பற்றியும் தெரியாது. ஒன்று இருளை பற்றியும் தெரியாது, ஒளியை பற்றி தெரிஞ்சாதான் இருளை பற்றி சொல்ல முடியும். இல்லை மணிக்கணக்கு நம்ம அவருக்கு காது கேட்குது லெக்சர் பண்ணாலும் அவர் கேட்டுக்கு ஒளி அனுபவத்துக்கு வரவே வராது. அதே மாதிரி இருள்னு ஒன்று ஒளிக்கு எதிராக இல்லை. இப்போது ராத்திரி வந்துடுச்சுன்னா அதை இருளுன்றோம். ஏன்னா ஒளி இல்லாத ஒரு நிலையை இருளுன்றோம், அவ்வளோதான். இருள்னு ஒன்று கிடையாது. ஆமாம், உண்மையிலே இருள்னு ஒன்று கிடையாது.
அது ஒளி இல்லாத ஒரு நிலையை நம்ம இருளென நாம் புரிந்து கொள்ளுகிறோம். ஒளி இல்லாத நிலை அப்படி தான் சொல்லணும். அது ஒரு ஓஷோ வந்து ஒரு சரி, ஓஷோ வந்து ஒரு நல்ல ஒரு கதை சொல்லுவார். அந்த சூரியனுக்கும் ராத்திரிக்கும் பகலுக்கும் சண்டை வந்துடுச்சான், சர்ச்சை வந்துடுச்சான். ராத்திரியில் இருட்டு ஆகிடுதில்ல, இருட்டு என்ன பண்ணதான் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டுடுச்சான். என்னை ஒளி வந்து சதா காலமும் துரத்துக்கிட்டே இருக்கு, என்னை ஒரு இடத்துல நிம்மதியாக தூங்க விட மாட்டேன்து. ஒன்று அது அந்த பக்கம் இருந்துக்கிட்டு நான் இந்த பக்கம் இருந்துக்கிறேன். சும்மா சும்மா வந்து என்னை துரத்திக்கிட்டே இருக்கு அந்த ஒளி, என்னால் முழுமையாக தூங்க முடியல அப்படின்னு பிரபஞ்ச கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டுச்சான். அப்போது நீதிபதி வந்து இதுக்கு சூரியனுக்கு இது அனுப்புகிறார், நீ வந்து இதுக்கு பதில் சொல்லிட்டு போ, அது சரிதானே, நீ ஒரு பக்கம் இருந்துக்கோ அது ஒரு பக்கம் இருந்துக்கிட்டோம், நீ அதை தொந்தரவு பண்ணாத. அப்போது சூரியன் சொல்தான், சரிங்க ஐயா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், என்னன்னா ஒன்றுன்னா இதை வந்து இருள் வந்து என் எதிரில் வந்து சொல்லட்டும், நான் உன்னால் எனக்கு தொந்தரவு இருக்குதுன்னு என் எதிரில் வந்து சொல்லட்டும், நான் வந்து விளைகிறேன்ட்டு. அப்புறம் கடிதம் அவர் அனுப்பிச்சாரான், நீ வந்து எதிரில் வந்து சொல்லு. அப்புறம் அது இன்னும் வரையில் பெண்டிங்கில் இருக்கான். சூரியனுக்கு எதிரில் ஆப்போசிட்டில் நிற்க முடியுமா? அது தெரியாது, அது வெளிச்சமாகிடுமா? இது அவர்கிட்ட நல்லா பிடிச்ச ஒரு கதை வந்தது தான். அவர் அதான் சொல்கிறார், இருள்ன்றது உண்மையில் கிடையாது. ஒளி இல்லாத நிலையை நம்ம இருள்னு நம்ம உணர்கிறோம், அவ்வளோதான். அந்த ஒரு இதுதான், அது எத்தாலும் ஆகாத அம்மா அத்தாலே இருத்தல் ஆம் சும்மா. நமக்கு ஒரு வேலையுமே கிடையாது உண்மையில் பார்த்தா. ஏன்னா நானாக இருக்கிறதே வந்து இறைவன் தான். அப்போது அனுபவிக்கிறது அவர் தான். அதை வள்ளல் பெருமான் வந்து ஒரு பாடலில் சொல்வார், உண்பதும் நானே உடுப்பதும் நானே என்று எண்ணவும் நாணம் உருவது எந்தாய். நான் வெக்கப்படுறேன், நான் தான் சாப்பிட்றேன், நான் தான் உடுக்கிறேன், நான் தான் அனுபவிக்கிறேன்னு சொல்கிறது நான் வெக்கப்படுறேன். ஏன்னா நானுன்னு சொல்லிட்டு என்னுடைய சுதந்திரத்தினாலே முன் திட்டமிட்டோ இல்லை முன் எதிர்பார்த்தோ நான் வரல. இது வந்து ஒரு எதிர்பாராத ஒன்று. நான் இருக்கிறேன்னு நான் இங்கே வந்திருக்கிறது என்னுடைய இருப்பு நானே வந்து எதிர்பார்க்காத முன் திட்டமிடாப்பத ஒரு திடீரென்று தோன்றியது அப்படின்னா அதுதான். அப்போ நானுக்கு திடீரென்று தோன்றியதுன்னா அது என் சுதந்திரத்தால் வரல, யாரோ ஒருத்தர் நானாக இருந்துகிட்ருக்கார். இதுதான் நாம் அறியாத ரகசியம். நமக்குள்ள அதீதத்தில் ஒருத்தர் யாரோன்னு தான் சொல்லணும். ஏன்னா நமக்கு அதனை இறைவன் என்றோ அற்புதஞ்சோதியோ நம்ம அனுபவத்தை சொல்ல முடியாது. பட்டு யாரோ ஒருத்தர், ஆனால் வேறு யாரோ ஒருத்தர் என் வீட்டில் வந்துக்குன்னு நானாக இருந்துக்கிட்டு அனுபவிச்சிட்ருக்கார். இப்போது சில பேருக்கு பெண்களை பேய் பிடிச்சிக்கும். எங்கள் சொந்தக்கார ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிக்கிட்டு அவங்க வீட்டிலே ஒரு அவங்க மச்சனை தற்கொலை பண்ணிக்கிட்டாப்புல. 2 இடத்துல மாறி கடைசியில் அவங்க அண்ணிக்கிட்டே வந்துட்டான். என்னன்னா அவங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை சாப்பாடு திட்டமாக தான் அந்த மாதிரி சாப்பிடும். 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் சாப்பாடு செஞ்ச சாப்பாடு அதே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ஆமாம், அது அவ்வளோ சாப்பிடுவாங்க. அது பசி போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். வந்து அந்த இதெல்லாம் ஒரு மாதிரி அதிகமாக அது வெளிப்படுத்திக்கல, தனக்குள்ளே அதுக்குள்ளே அந்த ஆவி அதுக்குள்ளே போய் வெளிப்படுத்திக்கல. அம்மாட்டு செஞ்ச சாப்பாட்டை சாப்பிட்டுப்பான். அந்த மாதிரி பெரிய அட்டகாசம் பண்ணியிருந்தான். அந்த பொண்ணு
பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒல்லியாக போயிட்டே இருந்தது. அது மாதிரி நமக்கு இந்த வீடு இந்த பௌதிக உடம்புக்குள்ளே இருந்துக்கிட்டு நான் இருக்கிறேன்ற இடத்தில் இருந்துக்கிட்டு, அதுதான் வள்ளல் பெருமான் சொல்கிறார், என் சாமி எனது துறை என்னுயிர் நாயகனார் இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். அந்த மாதிரி நான் எனது இரண்டுமே வந்து கடவுளுடைய தானே தவிர நம்முடையது கிடையாது அப்படின்றது தான் ஞானம். அந்த நான் என்பது எப்போ சூன்யமாக போச்சோ அப்போ தான் வந்து கடவுள் நிலை அறிந்து அம்மையமாதல். அது இருக்கும், பட் இருக்கும். ஆனால் அது நான் என்ற வண்ணத்தில் இருக்கிறதுனால அது நம்முடையது என்று உரிமை கொண்டாட முடியாது. கொண்டாட முடியாது. அதே நேரத்தில் இதை விட்டு நீங்கள் விலகவும் முடியாது. எனக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு விட்டு விலக முடியாது. காரணம் இல்லைன்னா இந்த மெய்ப்பொருள் தான் இந்த பக்கம் இருக்கிற முகத்தில் நான் காட்டிக்கிட்டு இருக்கு. அதே துவைதமாக வந்து நிற்குது. அந்த சுத்த துவைத நிலை, சுத்த சித்தாந்தம்ன்றது இந்த நிலை தான். அப்போது இறைவனே நானாகவும் தானாகவும் இருக்கிறார் என்ற நிலை, இந்த நிலையில் நின்று கொண்டு தான் அப்புறம் சுத்த அத்வைத நிலை போகணும். அப்போ வந்து சுத்த சன்மார்க்கத்தில் நான் எனது என்பது இல்லை. நான் எனது என்பதை இறைவனுடையதாக கண்டு நிற்றல் தான் சுத்த சன்மார்க்க அனுபவம். சூப்பர் சூப்பர் சூப்பர், அருமையான பாடல். அருமையான பாடல், அருமையான. ஆமாம், முழுதும் ஒரு வடிவாய் தந்த பொருளே அப்படின்ற. ஆமாம், தந்த பொருள். ஆமாம் ஆமாம், அது சாமியினுடைய. ஆமாம், ஆமாம் 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 ஆமாம். சாதாரண ஒரு சுக்கசன்மார்த்துக்கு வர்றவங்களுக்கு இது எப்படி எளிதாக வந்து புரிய வைக்க முடியுமான்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப கடினம்தான். முதல்ல சமய மத பற்று விட்டால் தான் வந்து இங்கே நுழைய முடியுமே தவிர அங்கே ஒரு கால் இங்கே ஒரு காலை வச்சுட்டு அது பண்ண முடியாது. இன்னொன்று, உங்களுக்கு வந்து சுத்த சன்மார்க்கத்தை பற்றி இப்போ அந்த காலத்தில் தமிழ் பாடநூல்லாம் கோனார் தமிழ் உரைன்னு ஒன்று இருக்கும். ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அதுக்கு டியூஷனே போக மாட்டான் மாணவன், நல்ல மார்க்கை தருவான். கிராமத்தில் கூட கோனார் தமிழ் உரை ஒன்று வச்சுக்கினா போதும், நல்ல மார்க்கை தருவான். அந்த மாதிரி நம்ம திருவருட்பாவுக்கு வந்து வள்ளலார் வந்து திண்டுக்கல்லில் வந்து உரை விளக்கம் அவரே கொடுத்துட்டார். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அது அதான் அது ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க மறுக்கு அது வந்து அடுத்த ஜெனரேஷன்லாம் இதாகும். ஏன்னா அந்த பக்குவம் வரல. அதனால் இப்போ அவரே தான் அதை அதுக்கிறான்றது அவரே தான் சொல்கிறாரு சாமிகள் மூலமாக. அதை ஏற்றுக்க வைக்கிறது யார்? அவரே தான் ஏற்றுக்க வைக்கிறோம். அது வந்து ஆமாம், இப்போது சுவாமிகள் வள்ளல் பெருமான் இருந்த காலத்துலேயே மருட்பா போர் நடந்தது இல்லைங்களா? அவர் கோர்ட்டில் அது அசிங்கப்பட்டு வந்துட்டார். ஆனால் அந்த நேரத்தில் வந்தாரே தவிர அதுக்கப்புறமும் அவருக்கு புகைய ஆரம்பிச்சிடுச்சு. அவருக்கு நிறைய பேர் கூட்டிட்டாங்களாம். இது வந்து இந்த அருட்பா மருட்பான்னு ஒரு புக்கு 1500 பக்கத்தில் வெளியில் வந்தது. சரவணன், அவர் பேர் சரவணன்னா ஆசிரியர் முனைவர் சரவணன். அவர் சீனி சட்டையப்பன் ஐயாவுடைய சீடர் அவர். ஆமாம், அவர் வந்து
அதுக்கப்புறம் வந்து அவர் ஆறுமுக நாவலருடைய அவங்க கூட்டம் தனியாக நோட்டீஸ் போடுவாங்களாம், இவங்களுக்கு கொடுப்பாங்க, இவங்க தனியாக அதுக்கு பதில் போடுவாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் அந்த கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருஷம் இந்த மருட்பா போர் நீடிச்சுதுன்றார். ஆமாம், 60 வருஷத்துக்கு மேலே இந்த குழப்பமே இருந்தது. அதனால தான் உங்களுக்கு ஆரம்பத்தில் அருட்பா யாருக்கும் தெரியாது. ஆமாம், நாள் போக போக தான் அது வந்து இதாச்சு. அது அந்த மொத்தத்தையும் என்னென்ன நோட்டீஸ்லாம் இப்போ போட்டாங்க எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அது ஒரு பொக்கிஷமாக இது பண்ணியிருக்காரு. அது தேவையில்லை தான், பட் அது ஒரு ரெக்கார்டு. அது அவ்வளோ சிரமப்பட்டிருக்கார் அவர். எங்கெங்கேயோ போய் இது பண்ணி அவங்ககிட்டலாம் வாங்கி அதெல்லாம் ரொம்ப ஒரு அற்புதமான இது. டோட்டலாக கலெக்ட் பண்ணிட்டார். அந்த மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா, சாமிகள் நினச்சிருந்தா சாமியை சுற்றி எப்போ ஆயிரக்கணக்கான பேர் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க. ஆனால் யாரும் புரிஞ்சிக்கலன்றது தான் சரவண சாமி சொல்கிறார். சாமி புரிஞ்சுக்கலதான். அது வந்து அவ்வளவு தூரம் நீங்க சொல்றீங்களே, நம்ம சுதர்ஷன் ஐயா இருக்காங்களா, ஆமாம், அவரு சாமி கூடவே இருந்து ஜைவ குரல் எல்லாமே போட்டாங்க. அதாவது நான் தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்போது சில பேர் வந்து எல்லாரும் 99% வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி இதை நான் ஏற்றுக்கிட்டேன், சரவணானந்தா சாமி சொன்ன தயாபெருஞ்சோதி நான் ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இது ரெண்டுமே நுனிப்புல் மேயர் தான். ரெண்டுமே நுனிப்புல் மேயர் தான். ஏன்னு கேட்குறீங்களா? நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. வள்ளல் இல்லை, அது என்னன்னா, வள்ளல் பெருமான் வந்து முன்னாடி சாமி சொல்கிறார். அதாவது முன்னாடி என்னென்ன வந்துடுறார், திருமூலர் அருட்ஜோதியாய் சுருங்காத தன்மையுமால் நித்தமும் நீதியுமாய் நின்றானே. அருட்ஜோதின்ற ஒரு வார்த்தை திருமூலர் தான் சொல்லியிருக்கார். அடுத்தது பார்த்திங்கன்னா, அரும்பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேன் மணிவாசகர் சொல்லியிருக்கார். அவங்க அனுபவத்துக்கு அதாவது அனுபவம் பரிணாமம். ஆனால் வள்ளலாருக்கு தான் முதல்ல அருட்பெரும் ஜோதியின் அனுபவம் ஆகுது. அருட்பெருஞ்சோதியின் அனுபவம் ஆகுது. இப்போது வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதின்னு அகவலில் சொல்லிட்டாரு, திருவருட்பால சொல்லிட்டாரு. இப்போ நான் அதை ஏற்றுக்க முடியுமா? நான் ஏற்றுக்கிறது ஆகுமா? வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதின்னு திட்டவட்டமாக சொல்லிட்டார். இப்போ நான் அதை ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னால் அது சரியா? சூப்பர். ஆமாம், அதாவது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இப்போ இந்த பூலோகத்தில் ஒரு கோட்டையில் எழுந்தருளிருக்கிறார் ரகசியமாக. மெய்யன்பர்கள் சன்மார்கள் மட்டும் இல்லை, அதாவது மெய்யன்பர்கள் மற்ற சமயத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கூட வந்து தரிசனம் பண்ணலான்னு ஒரு சீக்ரெட்டான ஒரு தகவல் சில பேருக்கு மட்டும்தான் போகுது. ஃப்ரண்ட்டில் வந்து என்ட்ரன்ஸில் சன்மார்க்க அன்பர்கள் நிற்கிறாங்க. சைவத்தில் இருக்கிறவங்களும் பற்று உடையவங்க, வரலாறு மேலே பற்றுடையவங்க நிறைய பேர் வர்றாங்க. என்ட்ரன்ஸில் இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் சிவாய நமச்சிவாய இதெல்லாம் வந்து வள்ளல் பெருமான் தவிர்த்துட்டாரு அப்படின்னு அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அந்த பேட்சு குத்திக்கிட்டு போங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து மெயின் கோட்டையில் தங்க கோட்டையில் அனுமதிப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. எல்லோரும் வாங்கிட்டாங்க. எல்லோரும் வாங்கிட்டு ரொம்ப தொலைவு நடந்து போகிறாங்க. சில நாள் பல நாள் ஆகுது. அங்கே மெயின் தங்க கோட்டை வந்துடுச்சு.
அந்த தங்க கோட்டையில் கேட்டில் நிற்கிறார் ஒருத்தர். இதெல்லாம் பேட்ச் காமிக்கிறாங்க, இந்த மந்திரத்தை இது அருட்பெருஞ்சோதின்னு சொன்னால் விட்டுருவாங்கன்ட்டு. அங்கே என்ன சொல்கிறாரு ஒரு அந்த பேட்சை கழட்டி கொஞ்சம் அப்பால் வச்சுட்டு உள்ளே வாங்கன்ட்டு. அந்த பேட்சை அப்படி கழட்டிட்டு உள்ளே வாங்க. கழட்டிட்டு வந்தாலும் அனுமதி கிடையாது, போட்டுக்கிட்டு வந்தாலும் அனுமதி கிடையாது. என்ன இது ஒன்றும் புரியல. அங்கே என்ட்ரன்ஸில் வந்து அற்பெருஞ்சோதின்னு சொன்னால் அங்கே கேட்டு திறப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரே சர்ச்சையாகி போச்சாங்க. அப்போ அவர் விளக்கம் கொடுக்குறார். அற்பெருஞ்சோதின்றது வள்ளலாருடைய சொந்த அனுபவம். சொந்த அனுபவத்துக்கு இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியாது, கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுக்கறதுன்னா வள்ளலார் எல்லாருக்குமே இந்த உலகத்தில் கொடுத்துட்ருக்கலாம். நீ உன்னுடைய சுய அனுபவத்தில் தான் நீ உள்ளே போயிட்டு அங்கே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, அங்கே உள்ளே போயிட்டு அதை முழுதும் உணர்ந்த பிறகு இங்கே கேட்டில் சொன்னோம், ஆமாம் 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 அவர் அருட்பெருஞ்சோதியாக தான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு உன்னுடைய சுய அனுபவத்தில் அந்த வேர்டை கம்பேர் பண்ணி பார்த்துக்க. ஆனால் அவர் வார்த்தை கிடையாது. வள்ளலார் அனுபவித்தது நிறைந்த பெருவெளியே, அதான் சொல்லிட்டார். நிறைந்த பெருவெளி அனுபவம், அதாவது ஓங்கார அணை மீது யானிருந்த தருணம் உவந்த, அதில் சொல்லும்போது அதில் அற்பெருஞ்சோதின்ற வார்த்தை வராது. அங்கே உறைந்த அனுபவம் தோழி நிறைந்த பெருவெளியே. என்ன சாமி நிறைந்த பெருவெளியன்னா, இயற்கை விளக்கம் நிறைவாகிய, இயற்கை உண்மை நிறைவாகிய, இயற்கை இன்பம் நிறைவாகிய, சத்து சித்தம் நிறைவான ஒரு பெருவெளி. அதை வெளியில் ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா அது மொத்தம் சேர்த்து உண்மை விளக்கம் செய்கின்ற ஒரு இடம்தான் சிற்றபை. அந்த உண்மை விளக்கத்தை தான் அவர் வந்து அருள் விளக்கமாக அருட்பெருஞ்சோதியாக நமக்கு வார்த்தையாக எழுத்துக்களை கூட்டி ஒரு வார்த்தையாக சொல்லியிருக்காரு. ஆனால் அங்கே வார்த்தையை சொல்ல எழுத்த கொண்டு போக முடியாது. ஏன்னா உரை மனம் கடந்த ஒரு பெருவெளி மேல். அதனால் நீங்கள் இந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு அவருடைய அனுபவத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து உள்ளே போக முடியாதுங்க. நீங்கள் உங்களுடைய சுய அனுபவத்தில் இறைவன் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் கருணை பெருஞ்சோதி அப்படின்னு சொன்னாலும் டேலி ஆகிடுச்சானே ஓகே. இது வந்து வார்த்தை தான், நீங்கள் எப்படி சொன்னாலும் ஓகே, அது வார்த்தை முக்கியம் இல்லை. அது எப்படி அங்கே வந்து உணர்வு தானேங்க, அருட்பெருவெளி, அவ்வளோதான். இப்போ அருள்னு சொல்கிறது தான் நமக்கு ஏதாவது அனுபவம் ஆகுதா? இப்போ அருள் அருள் அருள்னு சொல்லிகிட்டே இருக்கமே, ஏதாவது நமக்கு அனுபவம் ஆகுதா? இல்லை. அருள், இப்போ அருள் அருள் அப்படின்றது இறைவனுடைய உணர்வு, கடவுள் உணர்வு அனுபவம். அந்த அருள் வந்து இப்போது என்னுடைய அடியனுடைய இதயத்தை நான் 3-4 வாரத்தில் இருந்து இதயத்தை பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு, இன்றைக்கி வரல. இந்த மாதிரி இந்த பேட்சில் 800 கோடி மக்களுக்கு செய்து, இதுபோல் உயிரினங்களுக்கு எத்தனை எண்ணிறந்த கோடி உயிரினங்களுக்கெல்லாம் அதே அருட்சக்தி தான் செஞ்சிகிட்ருக்கு. கிட்னி இயக்கிட்டுருக்கு, நுரையீரல் ஒரு நாளைக்கு 21,600 முறை சுருங்கி விடுது, மூளைகள்லாம் எவ்வளோ வேலைப்பாடெல்லாம் சொல்லவே முடியாது. ஆனால் அவர் செய்யாமல் செய்கிறாரு. அங்கே வந்து ஒரு தனிப்பெரும் கருணையாக இருக்கார் அவர். அது ஒரு உணர்வு, அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அதை எப்படிடா சொல்கிறது அப்படின்னு, மகனே நீ எப்படியாவது ஒரு வார்த்தையில் சொல்லி வையே, கருணைன்னு சொல்லு, அருள்னு சொல்லு, தயவுன்னு சொல்லு, 3த்தையும் சொல்லு போ. ஆனால் என்ன நீ சொல்லாகிறதுனால நான் அந்த சொல்லாக மாட்டேன், அதை ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ அதுக்குன்னு ஒரு அகவலை ஒரு வரி சேர்த்துட்றேன். என்ன சேர்க்க போகிற மகனே? உரை மனம் கடந்த ஒரு பெரு வெளி மேல் அரசு செய்தவங்கும் அற்பெரும் ஜோதி.
சரியாப்பா, சரி சரி மகனே. தனு கரணாதிகள் தாம் கடந்து அறியுவோர் அனுபவமாக கரண கரணமே கரைஞ்சி போச்சு அப்படின்னு நாங்கள் சொல்லு எப்படி இருக்கோம்? சொல்லொழிய பொருளொழிய. அப்போ சொற்பொருள் இங்கே சொல்லுன்னா சொற்பொருள், அந்த மெய்ப்பொருள் அல்ல. சொல்லும் அந்த சொற்பொருளும் இதெல்லாம் எங்கே காணாமல் போதோ, அது மட்டும் இல்லை, நான் என்பது எங்கே காணாமல் போதோ அங்கே நான் காணா இடத்து அதனை காண்பேன் என்று நல்லோர்கள் விழுகின்ற நிலைமை. அவங்கள மட்டும்தான் நல்லவன் நல்ல. அது ஒரு படத்தில் ஏட்டையா நீங்கள் இவ்வளோ அடி வாங்கி கூட ஸ்ட்ராங்காக நிற்கிறீங்களே எப்படிங்க ஐயா? அதனால தானே நீங்கள் எல்லோரும் என்ன நல்லவன் சொல்கிறீங்க. அதனால தானே நீங்கள் எல்லோரும் என்ன நல்லவன் சொல்கிறீங்க. அந்த மாதிரி நாம் வாங்கின அடி குத்து இதெல்லாம் வந்து தான் என்னுடைமை எல்லாத்தையும் நாம் விட்டுட்டு, நான் என்னதை விட்டுட்டு இங்கே நிற்கிறோம். அப்போ தான் அவன் நல்லவன் ஆக முடியும், உத்தமன் ஆக முடியும். அப்படிங்களா? ஆமாம் 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 ஆமாம். ஆமாம் ஆமாம் ஆமாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆன்மாவுக்கு வந்து நமக்கு நித்திய வாழ்வு வேணும்னு சொல்லிட்டு உள்ளுணர்வில் முடிவு பண்ண முதல்ல. எனக்கு வந்து நித்திய வாழ்வு எனக்கு வேண்டும், எனக்கு இந்த வாழ்வுக்கு அப்பால் இருக்கிற நித்திய வாழ்வு நிலையான ஒரு வாழ்வு, இரவாத வாழ்வு, எனக்கு மரணமில்லா பெருவாழ்வுன்னு அந்த அல்டிமேட்டு அந்த கோல் வந்து உள்ளே வந்து உறுதி அளிக்கணும். இந்த ஃபைனலு என்னென்னு நம்மெல்லாம் எதுவும் பார்க்க முடியாது. அதாவது இப்போ மரணமில்லா பெருவாழ்வுன்றோம் இல்லைங்களா, இது வந்து தேகம் இப்போ வள்ளலாருடைய தேகத்தில் வந்து புலாலே இருக்காது. அது வந்து சுத்த ஆகாயமே அவருக்கு வந்து நீங்கள் அவுட்டர் ஒரு அப்பியரன்ஸில் இருக்குமே தவிர, இப்போ அவர் தோற்றம் காட்டினால் அவருடைய கண் அவர் இருக்கிற மாதிரி தோற்றமே தவிர, ஆனால் கண்ணுன்ற உறுப்பு அவங்க இருக்காது அவருக்கு. ஆமாம், எல்லாம் தோற்றம் தான் அப்படி இருக்குமே தவிர கண்ணுன்ற உறுப்பு இருக்காது. அப்போ கண்ணுன்ற உறுப்பு நமக்கு குற்றம். இப்போ இது வந்து அல்டிமேட், யாரும் இதுவரையில் பெறவில்லை, அதை விட்டுடுங்க. ஆனால் இப்போ இறைவன் சாமி சொல்கிறது, ஒவ்வொரு அணுவிலும் தன் உண்மையை ஆண்டவர் முழுதும் வெளிப்படுத்தியே தீருவார். அதனால் இன்றைக்கி அடியேன் மறுத்தன்னா கூட நாளைக்கு வந்து என்னை 4 தட்டு தட்டி அவர் வழி கொண்டு வந்துடுவார். அவர் போகிற வழியில் நீ இடையில ஒரு 4 வெட்டு குத்து விழுந்துச்சுன்னா நம்ம வழி விட்டுருவோம் அவருக்கு. அப்படி தான் அது கொண்டு வர்றார். ஆனால் அடியாத மாடு படியாதன்ற மாதிரி அடி வாழ்க்கையில் வாங்கினா தான் வந்து வாங்கிட்டா அப்புறம் வந்து உள்ளூரை வந்து எனக்கு வந்து இந்த வாழ்வு அனித்திய வாழ்விடை மனித்த உடம்பெடுத்த மரக்கடைய தமக்கு எல்லாம் மரக்கடைய நானேன் அப்படின்னு சொல்கிறாருங்கள்ல.
வையகத்தீர் வானகத்தீர் நுமது வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கையென மதித்து மயங்காதீர், மையகத்தே ஒரு மரண வாதனையை தவிர்த்த வாழ்க்கையதே வாழ்க்கை. அப்போ நீங்கள் அதை இந்த ஒரு நிலை எனக்கு வேணும் அப்படின்னு உள்ளூர ஆண்டவர்கிட்ட மன்றாடி ஒரு நெகிழ்ச்சி நிலையிலேயே எப்போ நிற்கும்போது அவங்களுக்கு அருட்பா அல்லது அருட்பா விளக்க உரை சர்வானந்த சாமி, மாணிக்க வாசகர், இந்த வித்தியாசம்லாம் தெரியாது. இந்த வித்தியாசம் அங்கே எதுவுமே தெரியும். எல்லாமே சிற்றபையிலேருந்து வந்தது தான், எல்லாமே சிற்றபையிலேருந்து வந்தது தான். எல்லாம் ஒன்றான பரம்பொருள் இருக்கோ அது அந்தந்த காலகட்டத்தில் வெளிப்படுத்திரு. இப்போ சரவானந்த சாமிக்கு என்ன அனுபவம்னா தானே அருட்பா எழுதிய அனுபவமாக இருக்கும். வள்ளலாருக்கு என்னன்னா தானே திருவாசகம் பாடியதாக இருக்கும், தானே திண்டுக்கல்ல உட்காந்து உரை விளக்கம். இதெல்லாம் சொன்னால் புரிஞ்சிக்க முடியாது. இதெல்லாம் சாமிகள் நூல்கள் வாயிலாகத்தான் இதை உணர முடியுது. அது படிக்கிறது இல்லை, கொஞ்சம் லைட்டாக ஏதோ ஒரு அணுவளவு உணரவும் முடியுது. ஏன்னா அங்கே ஒன்றான இருப்பு தான் இருக்குது. அந்த காலமே கிடையாது, பேதம் கிடையாது. இது திருவருட்பா, இது தயவுப்பா, இது திருவாசகம், அந்த ஒரு பேதம் அங்கே கிடையாது. அந்த திருமந்திரம். அதனால சாமி பாருங்கள், நீங்கள் திருமந்திரத்தில் ஒன்று எடுத்து கொடுப்பாரு, திருவாசகம் ஒருவர் எடுத்து கொடுப்பாரு, அருணகிரிநாதர் பாடல் ஒன்று எடுத்து கொடுப்பாரு, எல்லாம் கம்பராமாயணத்தில் எடுத்து கொடுப்பாரு, அவைகுரு எடுத்து கொடுப்பாரு. இங்கே எடுத்து கொடுத்துட்டு கடைசியில் போய் இது எல்லாம் ஒரு பக்குவ நிமித்தம் தானே தவிர கடைசியில் சுத்த சன்மார்க்கமே திறந்ததுன்றவர். அந்தந்த டைமில் என்னென்ன உணர்த்தணுமோ அது அப்போ சொல்கிறது எல்லாமே இறைவன் தான். அப்போ எல்லாம் அது இறைவன் இவனுடைய உரை விளக்கமாக இருக்கிறதுனால அந்த நெகிழ்ச்சி நிலையிலேயே முதல்ல நம்ம வைக்க தெரிஞ்சால் தான் இதெல்லாம் புரியும். இந்த பட்டினத்தார் நெகிழ்ச்சி நிலையிலே இருக்க சொல்கிறாரு. அதாவது இவர் பட்டினத்தார் பாடலில் கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்து உருகி நில்லா பிழையும், அந்த உருக்கத்திலேயே நிற்க. அப்போ தான் இறைவன் கொஞ்சம் கொஞ்சம் அது கூட எடுத்த உடனே சட்டுன்னு எல்லாம் உணர்த்திட மாட்டார். இப்போ நம்ம ராத்திரி பகல் நேரம் பட்டுன்னு ஒரு செகண்டில், ஆனால் காலையில் பொதுவாக டமால் நடு வானத்திலையா சூரியன் உதிக்குது. அது எவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக அதிகாலை, விடியற்காலை, இளங்காலை, காலை, அப்படிலாம் வருது இல்லைங்களா? அப்புறம் தானே 12 மணி தான் நடுவானில் வருது. அந்த மாதிரி தான் இறைவன் இறை உண்மை நம்ம பக்குவத்தக ஸ்பீட் ஆகும். நம்மளுடைய பக்குவத்தக அதனால தான் கசிந்து உருகி நில்லா பிழையும், அந்த நிலையிலேயே உருக்க நிலையிலேயே இருக்கணும். அதனால தான் வள்ளல் பெருமான் ஆன்ம உருக்கத்தை கொண்டு கடவுளை வழிபாடு செய்து வாழ்தல் வேண்டும் அப்படின்றார். அந்த ஆன்ம உருக்கம் 2 வகையில் வரும். ஒன்று இறைவனுடைய அருள், அந்த அருள் தான் நம்முடைய உயிராக இருக்குது. நம்முடைய உடல் உறுப்புகளாக சதா காலமும் எந்த ஒரு இதுவும் எதிர்பாராமல் ஈகிட்டே இருக்குது. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், நெஃப்ரான்கள் ஒர்க் பண்ணலன்னா நம்ம கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும் இல்லையா? இதையும் ஓய்வு எடுக்கிட்டா நம்ம பேச முடியுமா? இதெல்லாம் அருள் இருக்கிறதுனால தான் நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறது கூட அதுதான் தனிமுதற் காரணமாக இருக்குது. சுவாசிக்கிறோன்னு நம்ம நினைக்க கூட இல்லை. அது தோலெல்லாம் குலைந்திர சூழர் குலைந்திர அதுல அதுக்கு அடுத்த வரிக்கு மணலெல்லாம் மூளை மலர்ந்திட கிளம்புறதுக்கு முன்னாடி படிச்சுட்டு அந்த மெடுலோப்ல கேட்டா அப்புறம் டெலிபோன் ஸ்பைனல் கேவிட்டி ரெண்ட பத்தி சாமி சொல்றாரு. நீர் அது வழியா வருதுட்டு என்ன சொல்றாரு, மெடிக்கல் ஃபீல்ட்லயே மெடுலோப்ல கேட்டாவுல வேலை செய்யறதுலாம் இன்வாலண்டரி ஃபங்க்ஷன் தான் சொல்றாங்க. இன்வாலண்டரினா தானாக அது
இயங்கக்கூடியது, நம்மளோட நாம நினைச்சு இயங்கக்கூடியது அல்ல. அனைத்தும் தானாக, நாம் தானாக வந்தோம், இயற்கையில் தானாக வருவிக்கப்பட்டுள்ளோம். உடம்புல எல்லாமே தானாக தானாக தானாகவே இயங்கிட்டு இருக்கு. பூமி தானாக எல்லாமே தானாக சுற்றிட்டு இருக்கு. ஆனால் எல்லாத்தையும் நானாக செய்கிறேன் நானாக செய்கிறேன்னு சொல்கிறதுனால நம்ம அழிஞ்சு போகிறோம். நான் இல்லைன்னா அவன் நாய் பழுப்பாக பழுப்பேன். நான் தானே அவனை வாழ வச்சது. நான் இல்லைன்னா அவன் கதி என்ன இருக்குது தெரியுமா? மறுநாள் காலையில் ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிருப்பாருமா. அது அந்த மாதிரி பட்டினத்தார் கசிந்து உருகி அந்த நிலையிலேயே இருக்கும்போது உங்களுக்கு எல்லா உண்மையும் மாயை தடையே உங்களுக்கு வராதுன்றார். அப்புறம் பாருங்கள், மணிவாசகர் நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றான். என்னுடைய ஆறுயிர்னா என்ன? ஆன்மா. என்னுடைய ஆன்மாவாக இருக்கிறேன்னு அர்த்தம். நானாக இருக்கிறார். அதாவது யானாகி அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே. யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே. என்ன அருமையான ஒரு பாடல் பாருங்கள். ஒவ்வொருத்தரும் நான் எனது நான் இருக்கிறேன் நான் அனுபவிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள கூத்தாட்டுவானாகி நிற்கிறது யார்? அந்த திருக்கூத்து இல்லைன்னா நீ இல்லை, உன்னுடைய அனுபவம்ன்றதே கிடையாது. அதான் அந்த நான் எனது என்பது உண்மையில் கருணையும் சிவம் தான். அந்த ஃபஸ்ட்டு என்ட்ரி கொடுக்கும்போது அது அப்படி வருது, அந்த மாதிரி வருது. அது வந்து அதை தான் நம்ம பிரணவத்தினுடைய முதல் கட்ட நிலை, அதாவது அனுபவம் இல்லாத ஒரு நிலையில் அதை நம்ம ஆணவம் அப்படின்னு சொல்லிடுறோம் சைவ சித்தாந்தத்தில். அது உண்மைதான். அதாவது அனுபவமே கிடையாது, நம்முடைய இருப்பு அனுபவமும் கிடையாது, அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. அந்த நிலை வந்து பூஜ்ய நிலை தான், பிரணவத்தினுடைய வித்து நிலை. அது அந்த கனிநிலை, அந்த ஓங்காரத்தின் கனிநிலை, அதை தான் பிரணவம். இதெல்லாம் வந்து சுவாமிகள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார். அதை ஒரு இடத்துல சொல்லும்போது சுத்த சன்மார்க்கத்தில் ஆணவத்தின் நிழல் கூட கிடையாதுன்றார். சுத்த சன்மார்க்கத்தில்னா என்ன? அது அகத்தில் விளங்குகின்ற பொழுது சுத்த சன்மார்க்கம்னா வடலூருக்கு வந்து புக்கு புறத்தில் இல்லை, சுத்த சன்மார்க்கத்தில், அந்த சத்து மார்க்கத்தில் கடவுள் உள்ளிருந்து வெளிப்படும் போது அந்த ஆணவம் இருந்த இடமும் தெரியாது, நிழல் கூட கிடையாது. ரொம்ப அருமையான வாசகம்லாம். சுத்த சன்மார்க்கத்தில் ஆணவத்தின் நிழல் கூட கிடையாதுன்றார். ஆக சைவ சித்தாந்தம் தான் இங்கே சுத்த சித்தாந்தமாக மாறிப்போகுது. இருக்கு. அப்படின்னா இந்த அட்டகத்துல சுத்த வேதாந்த மௌனமோ அல்லது சுத்த சித்தாந்த ரகசியமோ ஆமாம், எல்லாம் 6 அந்தங்களையும் பற்றி சொல்கிறார். எல்லாம் சுத்த. ஆமாம் ஆமாம். அப்புறம் இது எப்படி நான் சொல்லுவேன் இறைவான்றார். நான் இவ்வளவும் சொல்லிவிட்டு இதெல்லாம் நான் எதையும் கன்ஃபார்ம் பண்ண முடியல, உன்னை பற்றி எதுவுமே சொல்ல முடியலையா? இறுதியிட்டு இதுதான் நீ இப்படி தான் இருக்கேன்னு இதெல்லாம் சொல்ல முடியல. தேகமோ பொதுவோ சிறப்பதோ பெண்ணதோ ஆனதோ உரைப்பது ஏற்றோ, இப்போ தேக உணர்வோடு இருக்கோம். இது நான் இப்போதைக்கு அதான் நான் மெய்யா தெரியுது. அந்த ஒரு அனுபவத்தில் அந்த ஜீவனா அவரே இருந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இப்படி அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. சகமாகி ஈசனாய் சீவனாகி தான் ஒரு தானாய் ஊன் உயிர் விளக்கும் ஒரு தனி பொருளை அதுவினுள் அதுவாய் அதுவே பொது பாரு.
இதே போதுங்க. ஒரு 2-3 வரியை எடுத்துக்கிட்டாலே இறைவன் மட்டும்தான் இருக்கிறாரு அப்படின்றதுக்கு எவ்வளோ சாட்சியங்களை கொடுத்துருக்காரு. ஆமா ஆமா. இல்ல அப்படின்னா ஐயா, இது வந்து அகவலே வந்து அவரோட முழு அனுபவம் தான். அகவல் வந்து அனுபவம். நாம் வந்து அதை பாராயணத்தை பண்ணி கடமையை முடிச்சிடுறோம். ஆனால் அது ஒரு கட்டம். நம்ம அது மனசில் பதிய வச்சுக்கிட்டு என்ன அடியன் எதுனா படிக்கலாம், வேகமாக படிக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அது பகவல் படிக்கிறதுக்கு 2 அதாவது என்னோட அனுபவம் என்ன, மறுபடியும் வந்து நான் சாமியை பார்த்துட்டு வந்துட்டு கடைசியா வந்து கல்யாணம் முடிச்சு 2 பேரும் கொடைக்கானல் போயிட்டு திண்டுக்கல் வந்துட்டு சாமி வந்து 2 பேர் பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரோம். அதுக்கப்புறம் சாமியை நேர்ல பார்க்கல. சரிங்களா? அப்புறம் வந்து அப்புறம் எனக்கு தொழில் வேலை அப்படி இப்படிங்கிற பல கஷ்டங்கள், அப்புறம் என்னைய வந்து நிலைநிறுத்தணுங்கிற ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. அதனால என்னை ஆட்டோமேட்டிக்கா அங்க உள்ள அப்பா வெளியில தள்ளிடுச்சு. அந்த சன்மார்க்கத்துல இருந்துட்டு இருந்த இதை விட்டு எனக்கு வந்து வெளியில தள்ளிடுச்சு. பிழைப்பு பார்க்கணுங்கிற நிலைமைக்கு வந்துச்சு. ஏன்னா என்னைய வந்து நிரூபிச்சு ஆகணும்ல. அவங்க வேலையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சம்பளம் குறைவுதான், கடன் சுமை அது இது நிறைய இருக்கு. அப்ப நான் வெளியில வந்துட்டேன். அப்புறம் திருப்பியும் வந்து கொரோனா டைம்ல வந்து எத்தனை நாள்னா சரியா 48 நாள் 50 நாள் நினைக்கிறேன். போக முடியாதுல்ல, அப்போ வெளியிலே போக முடியாதுல்ல. ஆமா, 48 நாள் அகவல் படிச்சேன். சரிங்க சார். அதுதான் மறுபடியும் என்னை உள்ள கொண்டு வந்துச்சு. வெரி குட். திருப்பி உள்ள கூப்பிட்டு வந்து முதல் விஜயராமன் தான் உள்ள வராரு, தொடர்புல வராரு. சரி. ஆமா, விஜயராமன் வராரு. அப்போ வந்து கொரோனா டைம்லயே அவர் பிரபாகரன் வீட்டுக்கு வராரு. சரி. அப்பதான் வந்து ராமதாஸ் ஐயா குமார் எல்லாம் வந்து முதல் பாக்குறேன். சரி. அந்த இதே இந்த சாமியோட அன்பர்கள் தொடர்பே வந்து அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து கிடைச்சது. சரி. இப்ப படிக்க முடியாதுல்ல. அதே ஒரு 100 வரி அது மெதுவாக எறும்பு ஊறுற மாதிரி ஊறணும். நீங்கள் தியானம் பண்ணாலும் சரி, தோத்திரம் பண்ணாலும் சரி, பாராயணம் பண்ணாலும் சரி, அந்த தேக உணர்வு கடந்து மன உணர்வு கடந்து காரண ஆன்ம நிலையில் நிற்கணும். அதுதான் முக்கியம். நீங்கள் எதோ பண்ணலை அது முக்கியம் கிடையாது. நமக்கு வந்து அனுபவம் முக்கியம். காரண ஆன்ம நிலையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு அறிவு சுடராக தான் நாம் இருக்கோம். ஒரு அறிவு வெளியே தான் இருக்கோம். அந்த இருத்தல் இதை குறித்து ஒரு ஆராய்ச்சியில் இருந்துக்கிட்டு அங்கிருந்துக்கிட்டு இந்த வார்த்தைகள்லாம் வந்து அனுபவத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக கொண்டு வரணும். அங்கே உள்ளே இருக்கிறது வெளி தானே, அருள் தான் அனைத்துமே இருக்குது. நான் அந்த இருப்புணர்வு, இருத்தல், இருக்கிறேன், இது எல்லாம் எப்படி இருக்க முடியும்? நம்ம எந்த மூலத்தை கொண்டு நம்மால் இருக்க முடியாது. நத்திங். நான் இருக்கிறேன்னா எந்த மூலத்தை கொண்டு நான் இருக்கிறேன்? உள்ளே போய் பார்த்தோம்னா என்னுடையது என்று எதுவுமே இல்லை. யாரோ ஒருத்தர் அவர் தன்னை காட்ட மாட்டேன்றார். பட்டு நானாக இருந்துக்கிட்டு இருக்காரு. அது ரொம்ப அநியாயமாக இருக்குல்ல. ஆமாம். அப்போது சில சமயம் நான் நினைப்பேன், இப்போ எனக்கு பேக்கில் அவர் இருக்கார், நான் முன்னாடி இருக்கேன். அது ஃபயர் ஆகணும். இப்போ பேக் ஃபயருக்கு வேறு ஒரு அர்த்தம் சொல்கிறோம் இல்லைங்களா? ஆனால் நமக்கு என்ன, எனக்கு பேக் சைடில் யாரோ ஒருத்தர் இருக்காங்க. அவர் தன்னுடைய சத்துண்மையை கொண்டு தான் சித்து வல்லபத்தால் இங்கே நான் என்ற இருத்தல்
அறிவு சுடராக விளங்கிக்கிட்டு இருக்காருன்ற உண்மையை எனக்கு சொல்ல மாட்டாரு. இது அநியாயமாக இருக்குது ஐயா, இது ரொம்ப அநியாயமாக இருக்குது, நீ பண்ணுறது ரொக்க அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்கே, நியாயமே இல்லை. சொல்கிறாங்களே பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்று, அது இங்கே தான் டேலி ஆகுது. இது சத்தியமாக சொல்கிறேன், அது இங்கே தான் டேலி ஆகுது, வேறு எங்கேயும் தெரியாதுல்ல. அது பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். அந்த ஒரு நாளை இந்த நாளில் திருநாளாக ஆக்கிக்கணும் அப்படின்றது தான், இந்த பிறவிலேயே திருநாளாக ஆக்கிக்கணும். அதனால தான் உள்ளம் கவர் கல்வன்றார். ஏன் கல்வன்னும்? கல்வன் அவன் வந்து திருட்டுத்தனமாக தான் இருக்கார். உலகத்தில் வந்து ஒரு அனாதி திருடன் ஒருத்தர் யாருன்னா அது கடவுள் தான். திருடனை பகலில் பார்க்க முடியாது, அவன் ராத்திரியில் பார்க்க முடியுமான்னா அவன் ராத்திரி 12 மணிக்கு தான் வேலையே தொடங்குவான். ராத்திரிலையும் இருட்டில் தான் அவன் வேலை, அதனால் பகல்லையும் ராத்திரிலையும் அவன் பார்க்க முடியாது. அது போலீஸ் தான் அது கைக்கு மாட்டினதான். அப்போ எப்போ மாட்டுவான்? அவன் டீப்பாக விசாரணை பண்ணி 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 என்னைக்கான ஒரு நாளைக்கு அவன் வசமாக மாட்டிக்கிறான். ஆனால் எல்லாரும் மாட்டுவான்னு சொல்ல முடியாது. நிறைய திருடன் தப்பிச்சு போயிடுறான். ஆனால் இந்த பல நாள் திருடன்னா அது அனாதியானவன் அர்த்தம். ஆமாம், அனாதியான இருக்கிறதுனால பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். அப்படின்னா அந்த காலம் கடந்த ஒரு நிலையில் நம்ம நிற்கணும். காலம் கடந்த நிலையில் நிராதார நிலையில் இருக்கின்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு ஞானசம்பந்தர் முனைநாள் பணிந்தேத்த அருள் செய்தன்வார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? முதல் பாடலில் வரும் தோடுடைய செவியன். அந்த பாடல் ஒன்றுத்திலே சுத்த சன்மார்க்கத்தை முழுமையாக அடக்கி கொடுத்துட்றார். தோடுடைய செவியன் விடை. ஆமாம், அதில் விசாரித்து பார்த்தா தான் தெரியும். அது சாமிகளுடைய விளக்கத்தை கொண்டு விசாரித்து பார்க்கும்போது தான் அது புலப்படும். அது வந்து உடனே நம்ம பல நாள் வேண்டிக்கணும். வேண்டிக்கிட்டு என்னைக்கு வருதோ வரட்டோன்னு விட்டுடணும். உடனே இது பண்ண முடியாது. தோடுடைய செவியன் விடைய. இப்போ தோடுன்னு வருது இல்லையா? அப்போ அது அது இது ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கு. இப்போ தோடுன்றது ஒரு ஆர்னமெண்ட்டு. இறைவனை போட்டுறதுக்கு ஒரு மெட்டல் தான் திருஞான சம்பந்தருக்கு கிடைச்சதா? அப்போ அதில் ஏதோ ஒன்று இருக்குல்ல சீக்ரெட்டு. தோடு செவி, தோடுடைய செவியன். அது மாதிரி உண்மையில் ஒரு காதும் கிடையாது, ஒரு மனிதரும் கிடையாது. அப்போ அதில் ஒரு சீக்ரெட்டு இருக்குது. தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன் ஏழுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த. இந்த பாடல் வந்து பணிந்தேத்த அருள் செய்த. இந்த வரிக்கு எங்கே நிற்குது எனக்கு பல வருஷமாக. எனக்கு வந்து இதுக்கு அர்த்தம் புரியல. நானே நினச்சிப்பேன் இது வந்து சரியான நாம் நினைக்கிற அர்த்தம் கிடையாது. முனை நாள்னால் எப்போ முந்தி என்னுடைய இளமை பருவத்தில் நான் பணிந்தேத்த அருள் செய்த, இல்லை முற்பிறவிகளில் அது சம்மதம் ஆகலை, அது சரியாக வரல. அப்போ முனை நாள் என்னன்றது ஒரு விண்ணப்பம் பண்ணிக்கிட்டேன். முனை நாள்னால் இதுக்கு வந்து திருஞான சம்பந்தர் சொல்லிக்கிற அர்த்தம் நமக்கு புரியல. இதில் ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குது. முனை என்னென்ன ஊசி முனைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? முனைன்னா கூர்மையான பகுதிக்கு முனைன்னு பேர். முட்டுன்னு தெருமுனை, அந்த எண்டு தெருமுனை எண்டு, எல்லாத்துக்கும் ஊசி முனை எண்டு. முனைன்னா பேனா முனைன்னு சொல்கிறோம் இல்லையா, பென்சில் முனைன்னு சொல்கிறோம். அது வந்து மிக மிக கூர்மையான ஒரு நூல் போன்ற பகுதி. நாளுன்றது என்னென்னா, நாம் நாளுன்னா 24 மணி நேரம், திங்கக்கிழமை புதன்கிழமை, இது காலம். நாள் என்பது இங்கே காலத்தை குறிக்குது. அது மட்டும் இல்லாமல் இறந்த காலம் நேற்று, நிகழ்காலம் இன்று, எதிர்காலம் நாளை, இதெல்லாம் போகணும். இதெல்லாம் போகணும். இந்த கால தத்துவத்தை நீங்கள் கடக்கணும். கடந்து
என்ன நேற்று நினச்சோம்பா, என்னால் இன்றைக்கி நினைக்க முடியல. 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் தியானம் பண்ணேன், அதுக்கு முன்னே வந்து சலிப்பு உண்டாயிடுது, தொடர்ந்து நினைக்க முடியல. எப்போதும் நினைக்கும்ன்றது சாத்தியமே கிடையாது. அது ஒரு மாதிரி போர் அடிக்குது, டயர்ட் ஆகிடுது, சலிப்பு உண்டாகிடுது. இந்த நிலை போகணும். அது எப்போ போகும்னா விழிப்பு, கனவு, உறக்கம். இதுவும் காலத்தத்துவம் தான். இது 3 காலத்துக்கு. விழிப்பு, கனவு. நான் வந்து பகல் ஃபுல்லாக விழிச்சிட்டு இருந்தேன். நீங்கள் சம்மந்தப்படுத்தி பார்ப்பீங்க. நான் 8 மணி நேரம் தூங்கினேன், நைட்டெல்லாம் ஒரே கனவுப்பா, பகல் தூக்கமே வரல, மொத்தமே கனவாகவே இருந்தது. இது சம்மந்தப்படும் ரெண்டுமே. விழிப்பு, கனவு, உறக்கம். இந்த ஜீவ அவஸ்தைகள் மூவேதனை என்று விடப்பெறுவேன் அப்படின்வார் அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியில். மூவேதனை, 3 வேதனை. இதையே வந்து திருமூல நாயனார் வந்து நவமாம் அவத்தை நனவாதி பற்றில் அப்படின்னு போடுவார். இதை 3 பிரிப்பார். அதாவது சாக்கிரம்னா சாக்கிரத்தில் சாக்கிரம், சாக்கிரத்தில் சொப்பனம், சாக்கிரத்தில் சுழுத்தி. இது வந்து சொப்பனம்னா சொப்பனத்தில் சாக்கிரம், சொப்பனத்தில் சொப்பனம், சொப்பனத்தில் சுழுத்தி. சுழுத்தின்னா சொப்பனத்தில் சாக்கிரம், சொப்பனத்தில் சொப்பனம், சொப்பனத்தில் சுழுத்தி. இந்த மாதிரி 3 பெரிய மொத்தம் அவர் ஐயா திருமூல பெருமான் வந்து 9ஆம் இது பண்ணுவார். இருக்குது அந்த மாதிரி நிலை ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. ஆமாம், நான் இப்போ விழிப்பு நிலைன்னா விழிப்பு நிலையிலே இல்லை, அதில் 3 இருக்குது. நான் எதாவது இப்போ சிவகுமார்கிட்ட நம்ம எதனா சொல்லிட்டே இருந்தோன்னு வைங்களா, நம்ம 1/2 மணி நேரம் சொல்லுவோம், இவர் சிந்தனையெல்லாம் வேறு எங்கேயும் ஓட விட்டுருப்பார். சரிங்க, நான் சொன்னது புரிஞ்சாங்கன்னா என்ன சொன்னீங்க அப்படின்னுவார். ஐயா, 1/2 மணி நேரம் தொண்டை நெஞ்சு கத்தி சொல்லியிருந்தேன். இந்த பரோட்டா பொடி பொடியாக ஆணி எடுத்து பொடி பொடியாக அதை நெருக்கின்னு கத்தி சொல்லிட்டு ஒரே வார்த்தை ஒரு ஆணியன் ஊத்தா போட்டோம். இவ்வளோ நேரம் கத்துறது வேஸ்ட்டாக போயிடும். அவங்க சிந்தனை வேறு இருக்கும். இன்னொன்று தூங்கிக்கிட்டே அது ஒரு மாதிரி வேறு ஒரு நிலைக்கு போயிடுவாங்க, எதுவுமே தெரியாத நிலை. ஆமாம் 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 அதான் ஆமாம். அதான் அந்த மாதிரி இந்த மூவேதனை என்று சொல்லப்படுகின்ற விழிப்பு, கனவு, உறக்கம் இவெல்லாம் ஜீவ அவஸ்தை நிலைகள். இதிலேயே புலன்களுக்கு வந்து வள்ளல் பெருமான் தனியாக சொல்கிறார். புலன்கள்னா நிர்மல சாக்கிரம், நிர்மல சொப்பனம், நிர்மல சுருத்தி, அது நிறைய போதும். இது எல்லாமே ஜீவனில் பார்க்கும்போது 3க்குள்ளவே அடங்கிடுது. அதனால ஒரு இடத்துல சொல்லும்போது அந்த துரிய அனுபவம் வரும்போது ஜீவ சக்கராதிகள் நீக்கப்படும் அப்படின்னுறார். ஆமாம். அப்போ துரியம் எப்போ வரும்னா நிராகார நிலைக்கு போனால் தான். நிராகார நிலைக்கு எப்போ போகிறோம்னா காரண சரீரத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கினா தான் நம்ம வந்து நிராகார நிலைக்கு போக முடியும். அப்போ காரண சரீரத்தை எப்படி இறைவனுடைய தயவால் தான் தெரிஞ்சிக்க முடியும். இறைவனுடைய தயவு எப்போ கிடைக்கும்னா நெகிழ்ச்சி, உருக்கம். ஐயா, உன்னை விட்டால் எனக்கு வேறு கதி இல்லை, இந்த பிறவி போனால் எந்த பிறவி வருமோ. இறைவனுடைய திருநடன செயல் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு செகண்டும் எப்படியெல்லாம் உதவுது. ஹார்ட் அட்டாக் வந்தால் தான் போகிறோம். ஆனால் இவ்வளோ நாளாக வந்து ஒவ்வொரு செகண்டும் நம்முடைய இதயத்தை துடிக்க செய்யிருக்காரு. நம்ம நன்றி உணர்வோடு இருந்தோமா? இருந்தால் வியாதி அணுகுமா? சொல்லுங்கள். யாருக்காக செஞ்சிட்ருக்காரு? நுரையீரலில் சளி கோத்துக்குச்சு, ஹாஸ்பிட்டலில் ஐசியூ வார்டில் அப்படின்னா இவ்வளோ நாள் ஒரு நாளைக்கு 21,000 முறை சுருங்கி விருந்துச்ச அந்த உறுப்பு அதை யார் செஞ்சது? அந்த உறுப்பாகவும் அதனுடைய இயக்கமாகவும் அதனுடைய செயலாகவும் அதனுடைய பிரயோஜனமாகவும் யார் இருந்தது? இறைவன். நன்றி சொன்னியா? நன்றி கெட்டவனாக இருந்தேனே நான். அதுதான்
கசிந்து உருகி நில்லா அந்த நிலையிலேயே நிற்கணுன்றார். நீராய் உருக்கி என் ஆறுயிராய். ஆருயிராய் நின்றானே. அப்போ இந்த முனை நாள் அப்படின்னும்போது ஞாபக ஞாபக நிலை, அதாவது ஞாபக யோகம் சாமி சொல்லுவார். ஞான பக்தி கர்ம மகா யோகம், இது மூன்றும் ஞாபகமாகி சர்வ சதாகாலம் ஞாபகத்திலே இருக்கணும். அதை தான் சாகா கல்விக்கு ஏது ஆசானுடைய திருவடியை மறவாதிருத்தலே சாகா கல்விக்கு. அந்த நிலை எப்போ கூடும் அப்படின்னா விழிப்பு கனவு உறக்கம் இதெல்லாம் போனால் தான். அப்புறம் வந்து இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் போனால் தான் உங்களுக்கு போர் அடிக்காத இருக்கும். அப்போ இதெல்லாம் ஒரு சதா உற்சாகத்தோடு இருக்க வேண்டும் என்பார். அப்போ முனை நாள்ன்றது ஒரு செகண்டு மட்டும்தான் உங்களுடைய அனுபவத்தில் இருக்கும். அந்த செகண்டுக்கு முன்பின், ஆமாம், முன்பின்னே இருக்காது. அங்கேயே அந்த செகண்டாக அந்த காலத்தத்துவம் அங்கே இருக்காது. அப்படி இருந்தால் அங்கே வந்து அது நித்திய நிகழ்காலத்திலேயே அந்த ஆன்மா விளங்கிக்கிட்டு உணர்ந்த போது அது எப்போவுமே அத்துவிதத்தில் இறைவனோட இருக்குதுன்ற உணர்வு அப்படியே நிலைக்கும் பொழுது தான் அந்த வெளியோட வெளியே அது நம்ம அந்த நான் தற்போதும் இல்லாத ஒரு நிலையில் அந்த முனை நாள் பணிந்துன்னும் போது அங்கே நீங்கள் தாழ்ந்து போகிறீங்க. தன்னை காட்டாது ஒழித்தல் தான் பணித்தல். தன்னை காட்டக்கூடாது, அங்கே நீங்கள் இருக்க மாட்டீங்க. எப்போ நான் என்பது சூன்யமாகுதோ அப்போ தான் உண்மையாக நான் இறைவனை பணிந்தேன்னு சொல்ல முடியும். நானே இருக்கக்கூடாது. இன்னும் சுருக்கமாக சொன்னால் உங்களுக்கு லட்டு கொடுத்தா எப்போ இப்போ பட்டணத்தாருக்கு இறைவன் வந்து இறைவா எனக்கு எப்போ முக்தி கிடைக்கும் அப்படின்னா ஒரு கரும்பு கையில் கொடுத்தாரான், செங்கரும்பை. நுனியிலேருந்து சாப்பிட்டே வா உன் ஆயுளில். நுனியிலேருந்து சாப்பிட்டு போக போக இனிப்பாக இருக்கும் இல்லையா? உனக்கு அடிக்கரும்பு நல்லா இனிப்பாக இருக்கும். அடிக்கரும்பு திடீர்னு உனக்கு எப்போ கசக்குதோ அப்போ முக்தி அடைய போகிறோன்னு நீ நினச்சிக்கிட்டாரான். இப்போ அடியேன்னு ஒரு ஜோக் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு லட்டு கொடுக்கும்போது எப்போ உங்களுக்கு இனிப்பே தெரியலன்னு சொல்கிறீங்களோ, வியாதியெல்லாம் இல்லை. நீங்கள் லட்டு சாப்பிடும் போது எனக்கு ஒன்றும் இனிக்கலை, யாரைன்னா கல்லிட்டாருன்னா எனக்கு ஒன்றும் வலிக்கலையே, எப்போ ரத்தம் வருதாப்பா, இல்லை எனக்கு வலிக்கலை அப்படின்னு நீங்கள் அனுபவ ரீதியாக சொல்கிறீங்களோ அப்போ வந்து அங்கே இறைவன் மட்டும்தான் இருப்பார், நாம் இருக்க மாட்டோம். நிற்கணும் நிச்சயமாக. இது சுத்த சன்மார்க்கின்றது தேக உணர்வு கடந்தவன், மன அலை உணர்வு கடந்தவன். அப்போ பேசும்போது ஆர்கியூமெண்ட் என்ற ஆள் எதிரில் இருக்க மாட்டாங்க. ஆமாம், மகர ஜோதி நிலையில். ஆமாம், அப்போ தான் இறைவன் அருள் செய்தாருன்றார். முனை நாள் பணிந்தேத்த, அதான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வார். எவ்வளவு உறுதியாக சொல்கிறார் பாருங்க. உன்னை மறந்தறியேன், மறந்தால் உயிர் விடுவேன். எல்லா ஞானிகளுடைய பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டு கூட அதை மறவாத நிலை. அந்த நிலையில் தான் வந்து நிகழ்காலத்திலே உங்களுக்கு இரவாது இருக்கின்ற ஒரு நிலை உண்டாகும். அது ஃபைனல் சுத்ததேகம் பண்ணுறது அல்டிமேட்டாக அது ஆண்டவருடைய விருப்பம், அது நம்முடைய விருப்பத்தின் பேரில் அல்ல. விருப்பம் ஆமாம். 99.999% ஆகி 0.001% கூட அந்த சத்துண்மை பெண்டிங்கில் இருக்குன்னா அந்த அடுத்த பிறவியில் தான் அது. ஆமாம் ஆமாம், அவ்வளவு அது அல்டிமேட். அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வந்து அந்த இரவா நிலையில் தான் இருக்கோம். நாம் மரணம் அடைய முடியாது. இந்த தேகம் மரணம் அடைஞ்சாலும் ஒரு காலம் நாம் வந்து மரணம் அடைய முடியாது. காரணம், நாம் அனாதி இயற்கை உண்மை இருப்பு. அனாதி இயற்கை உண்மை இருப்பு, இது ஒரு சிற்ஜோதி. அதனால் இது வந்து இறைவனுடைய சிறு வடிவமாகிய சிற்றம்பலம். இது ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. வி ஆர் ஆல் இன்ஃபினிட்.
இன்ஃபினிட் மேன், இன்விசிபிள் மேன். அதை வந்து நித்திய வாழ்வில் சகச வாழ்வில் உணர்ந்துக்கிட்டாலே அதுவே வந்து பாதி மரணமில்லா பெருவாழ் அடைஞ்ச மாதிரி தான். ஆமாம் ஆமாம். ஐயா, அப்படின்னா நீங்க சொல்ற அந்த விளக்கு, அருள் விளக்கு, அருள் சுடரே, அருள் ஜோதி சிவமே, ஆமாம். சுடர் நிலைங்கிறது இருப்பு நிலை, உணர்வு நிலையா, இருப்பு நிலையா? இப்போது விளக்கு நிலைன்றது தான் அப்படின்னு இருக்கிறது. அதாவது இதை பதி பசு பாசம் மூன்றும் ஒன்றாக இருக்குது. இப்போ முப்பொருளும் ஒன்றதென்றார் வெண்ணிலாவுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதை தான் அந்த தான். இந்த தான் அப்படின்றது எதுன்னா அகண்ட வெளியில் இருக்கிறதும் ஒன்று தான். அதுவே நம் தடை நடுவில் சுருங்கி அருள் விளக்காக இருக்குது. அது வந்து இன்விசிபிள் லைட்டு தான். அது ஒரு வெளி தான். அது ஆமாம். அங்கே வந்து அணுத்துவமாக சுருங்கி இப்போ உணர்வு நிலையில் வருது. அது அங்கே வந்து அந்த அகண்ட வெளியே இங்கே உணர்வு, அது தான் அப்படின்ற நிலை. இப்போ அது மட்டும் ஒரு ஆள் வந்து கொடுத்தனம் நடத்த முடியுமா? ஒரு ஆள் வந்து கொடுத்தனம் சம்சாரி ஆகணும்னா ஆண் பெண் வேணும் இல்லையா? ஒருத்தர் அனுபவிக்கிறதுக்கு. அப்போ இறைவனுக்கு அது சாத்தியம் இல்லை. இறைவனுக்கு அந்நியமா இயற்கையில் யாருமே கிடையாது. அப்போ என்ன பண்ணுறாரு? தன்னுடைய சித்தொல்லபத்தால் தானே நானாக வர்றார். அந்த நானானான் தானானான் நானும் தானுமானான். அப்போ தானே நானானான் அப்படின்றது ஒரு நிலைக்கு இறைவனே தன்னுடைய அருட் வல்லப சித்தால் அவரே ஆன்ம சித்தாக விரிகின்றார். அந்த விரிநிலை வந்து சுடர். எப்படி சூரியனிலிருந்து இயல்பாக சுடர் விரிதோ அதே மாதிரி விளக்கு நிலையிலிருந்து இயல்பாக நான் இருக்கிறேன்ற அந்த உணர்வு வண்ணம் சதா வெளிப்பட்டே இருக்கும். அதுதான் இது. அதனுடைய ஜோதி நிலைன்றதுன்னா இது வந்து அருவுருவ நிலை. இது ஒரு உணர்வு நிலை. அந்த உயிர் உணர்வு நிலை, அறிவு உணர்வு நிலை ரெண்டும் சேர்ந்து கூடிய ஒரு நிலை தான் ஆன்ம நிலை. இது வந்து அருவுருவமாக இருக்குது. இது ரெண்டாவது ஸ்டேஜ். அது அருட்சுடர் நிலை. இதுதான் நமக்கு சூக்கும தேகமாக இருக்குது. அருவுருவ சூக்கும தேகமாக இருக்குது. இது கூட பார்க்க முடியாது. இது இது ஒரு உணர்வு. அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மேலகிற அருவும் அது ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும். அது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். ஆமாம். அதுக்கு அல்டிமேட்டாக அதுக்கு அந்த எழுத்தை ஃபிக்ஸ் பண்ணி முடிவாக சொல்லிடுறாரு. எல்லாமே அதில் அடங்கிடும். ஆமாம். அதுக்கப்புறம் ஜோதி நிலைன்றது பார்த்திங்கன்னா விசிபிளாக இருக்குது. அந்த அருவுருவமே புறத்தில் விசிபிளாக வருது. அது என்னன்னா அது பூதாகாச வடிவம். சுத்த பூதாகாசம்ன்றது இறைவனுடைய ஒரு நிலை தான். அது கடைநிலை தோற்றம். அது பாச நிலை தான். அது சுத்தமாக்கிக்கிறார். ஆக பதிபசு பாசம் தான் இப்போ வந்து அருள் விளக்கு, அருள் சுடர், அருள் ஜோதி சிவமாக மாறிடுது. விளக்கு சுடர் ஜோதி. ஏழுங்க ஐயா? விளக்கு சுடர் வந்து ஜோதி, அருள் விளக்கு, அருள் சுடர், ஜோதி சிவமே. சிவம்ன்றது சத்து சித்து ஆனந்தம். அது ஒரு வார்த்தை கிடையாது. 3 எழுத்துக்கள் இணைக்கப்பட்ட ஒரு பரிபாஷை தான். சீன்னா சத்து, வான்னா சித்து, இம்முன்னா ஆனந்தம். சிவம்னா நாம் அது முழு சொல்லலை. தனித்தனி எழுத்துக்கள் ஒன்றாக்கி சிவம் நம்ம சொல்லி பழகிட்டோம். அது சிவம்னா அது ஒரு தனியாக ஒரு சத்து சித்து ஆனந்த வண்ணமானவர். அது கடைசியில் சொல்கிறது. அதில் 3மே இருக்குது. அதில் பதி பசு பாசம் அந்த சிவத்திலேயே இருக்க. அதாவது இயற்கை உண்மை,
இயற்கை விளக்கம், இயற்கை இன்பம். இதுதான் சி வ இன் இம் சிவம். அன்பு, அருள், இன்பம். சத்து, சித்து, ஆனந்தம். த ய உ ஆ உ இம் இப்படி தான் வரும். இது வந்து சுத்த தயவுன்னு சுத்த நிலையில அனுபவப்படுறது கரெக்டுங்களா? ஆமாம் 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 ஆமாம். இப்போ நான் பார்த்து அனுபவப்படுறது தான் இது எல்லாமே. இது எல்லாமே உள்ள வார்த்தைகள், வார்த்தை எழுத்துக்கள், வடிவங்கள், சொல் பொருள் அற்ற நிலையில் அனுபவமான ஒன்றைத்தான் மக்கள் அறியணுன்றதுக்காக உபாய ஞானமாக வெளில கொண்டு வர்றாங்க. ஏன்னா அது உபாய ஞானமாகட்டும், உண்மை ஞானமாகட்டும், அனுபவ ஞானமாகட்டும், எல்லாமே இறைவன் தான் மொத்தத்தில் ஃபைனலாக. முதல்ல ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. முதல்ல நமக்கு எப்படி வர்றாருன்னா, இறைவன் வந்து புத்தக வடிவில் தான் வர்றார். புத்தக வடிவில் வர்றார். அப்புறம் குருவாக வர்றாரு. இது ரெண்டும் புறத்தில் நிகழ்கிறது. அகத்தில் உண்மை குருவாக வர்றார். உண்மை குருவாக வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டு இருப்பார். உங்களுக்கு பின்னாடி ஏற்பட போகிற அனுபவத்தை இன்ஃபர்மேஷனாக கொடுத்துட்ருப்பார். இதாம்பா நீ முயற்சி பண்ணு, நீ இன்னும் ஒன்று கிடையாது, எல்லாம் நான் தான் அப்படின்ற ஒரு உண்மையை சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம் 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 ஆமாம். அது சாமி ஆமாம். தற்போதும் குறைய 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 அவர் தன்னை வெளிப்படுத்துவார். ஒன்றுமே கிடையாது. ஆமாம், அது வேறு ஒன்றும் இல்லை. அது சாமி வந்து ஒன்றும் அஞ்ச வேண்டாம், ஒரு கடிதத்தில் போடுவார். அதுவே அதனை அதன் வண்ணமாக்கி வாழ்வித்தல் சத்தியம். அதுவே ஆமாம் ஆமாம் ஆமாம். வந்து அந்த நிறை பக்குவம் வர்றதுக்கு தான் அந்த இறைவன் எத்தவரை அடி கொடுக்குறாரு மக்களுக்கு. கொஞ்ச நெஞ்சமான அடியாக கொடுக்குறாரு. அப்படிங்களா? சரிங்க ஐயா. மெது கொஞ்சம் ஸ்லோவாகவே பாடுங்க. ஆமாம். தயவே இறைவன் தனியொரு காண்பில் தயவக நின்றே சுவரண தற்கதில் தயவால் அனகம் தலைப்பிடுகின்றது தயவால் உணர்ந்து தயா செயல் புரிவின் தயநடுவான சதசத்தான்மா தகரத்து அகரமும் சாதனை உகரத்து உகரமும் கூடி எகரமதாயுரி ஆன்மாதானம் அருவுரு நிலையாம் உண்மாமையொரு உணர்வு காலை காயம் வில் பர காயம் வருவாம் உருவே மேலும் மேலும் பல்லுரு தருவது பக்குவம் சாதக பொருட்டை சார்ந்தக தயநிலை தனவாதிருந்து ஆண்டிடல் வேண்டும் அன்போடு அணையில் சேர்ந்திடும் திருநெறி செம்பொருள் செல்வம் நேர்ந்திடும் நிலைத்திடும் நித்திய வாழ்வை. அற்புதம் அற்புதம், ரொம்ப ரொம்ப அற்புதம். இது வந்து தயா விளக்க மாலையில் முதல்ல வருது தானே இது? தயா விளக்க மாலைக்கு தலைப்பு பாடல், அதாவது அந்த முதல் பாடலுக்கு முன்னாடி. ஆமாம், ரைட். அதே மாதிரி அருட்பெருஞ்சோதி அகவலு கூட முன்னாடி ஒரு இது வரும், அதுவும் அற்புதமாக இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம்.